Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. நடந்ததெல்லாம் சொல்லிட்டாரு. இல்லை என்கிட்ட எதுவும் பேசலை. நார்மலாக வாங்கி எப்பவுமே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. கேமரா பார்த்து எப்பயுமே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு எப்பயுமே கூப்பிடுவார். அதேமாரி தான் நேற்றும் கூப்பிட்டாரு. இதுமாரி நான் வாக் பண்ணோம், என்னை இதுமாரி வந்து கொஞ்சம் வண்டியை நீ ஃப்ரெண்டில் இருக்கும்போது நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் சைடு மிரரில் பார்த்துட்டு தான் போகிறேன். இவர் யதார்த்தமாக தான் போயிட்டு அந்த பழுப்பு சந்து வழியாக போயிட்டு இது பண்ணார். அது பார்த்ததை நான் இறங்கி ஓடுறதுக்குள்ளே குதிச்சிட்டாரு. ஆனால் இல்லை, நான் 5 வருஷமாக அவர் தனிமையில் தான் இருக்காருன்றேன். நீங்கள் தான் முழுக்க முழுக்க அவர் பார்த்துருக்கீங்க. அவருக்கு ஏதாவது டென்ஷன் ஏதாவது உங்களுக்கு? இல்லை, எதுவும் அதை பற்றிலாம் என்கிட்ட எதுவும் பேச முடியாது. தனிமை இல்லை ஜி. அவர் கூட வந்து அவருடைய சன், பெரிய சன் இருக்கார், கேஆர் பிரபுன்றவர். அவர் கூடயே நைட்டு தங்குவார். லொக்கேஷன் அங்கே தான் போகணுன்னு சொன்னது. ஜானகி காலேஜ் அங்கே தான் போகணுன்னு சொல்லிட்டு சொன்னார். 2-3 வாட்டி போயிருக்காரு. அங்கே போவார். டீனர் பார்க்லேயும் வாக்கிங் போவார். இல்லை, எதுவும் பேசலை. இல்லை, எதுவுமே தெரியல. எப்பவும் இருக்கிற மாதிரி நார்மலாக தான் காட்டியிருக்காரு. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாவா நாங்கள் இது பண்ணி அலர்ட் ஆகிருக்கிறோம். கோடிக்கிட்ட கொடுத்த கடன் வரலன்ட்டு ஏதாவது? இல்லை, அதை பற்றி நமக்கு தெரியாது. அந்த இதை பற்றி ஏன்னா நீங்கள் தான் 5 வருஷம் அவர் கூட இருந்தேன். அந்த காசு விஷயத்தை பற்றிலாம் நமக்கு தெரியாது. தனசேகர். நீங்கள் என்ன வேணும் அவங்களுக்கு? ஓகேவா? நான் கிராண்ட்சன். உங்கள் பேர் பிரவீன். அவங்க செகண்ட் பையனோட பையன். ஓகே. அவருக்கு என்ன கடன் பிரச்சனைகள் இருந்தா? என்ன இஷ்யூ ஆக்சுவலாக அதில்? இது என் ஃப்ரெண்ட்ஸும் நியூஸ் பார்த்துட்டு இப்படி வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. பட் அதெல்லாம் அது மாதிரிலாம் இல்லை. அவருக்கு நிறைய காசு வரணும். பட் ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு என்ன சொல்கிறது, அதான் அவருக்கு அது மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. இது மாதிரி இது சொல்கிறாங்க, அப்புறம் வேறு என்னமோ சொல்கிறாங்க. இது மாதிரிலாம், ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆமாம், ஹெல்த்து வந்து அவருக்கு இப்போ ஒரு 5 days முன்னாடி சர்ஜரி பண்ணி பேஸ் மேக்கர் வச்சாங்க. அந்த ப்ராப்ளம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அவரை பற்றி யாராவது போடணுன்னா அவர் இருக்கிறதுலே போல்டான என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட கேட்டாலுமே வந்து பார்த்துட்டு நான் தாத்தான்னு கூப்பிட்டா தாத்தா இல்லை தாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போல்டாக ஒரு மாதிரி ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசுவார். மாதிரி போல்டாக இருந்தவர். 85 வயசில் தனியாக நடந்து போவார். அந்த மாதிரி இருந்தவர் இப்போது இப்படி ஆகிட்டக்கப்புறம் என்னென்னமோ போடுறாங்க. அது பார்க்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி வயசே சொல்ல மாட்டார். நான் நேற்று கால் பண்ணார். எங்கள் அப்பா தான் கூட இருந்தார். எங்கள் அப்பா கிட்டே பேசுகிறப்போ அவர் பேசினார் வாங்கி. இந்த மாதிரி பாப்பா நல்லா இருக்காரான்னு கேட்டார் என் பாப்பா. கேட்டுட்டு மண்டே வீட்டுக்கு வரேன், 10 நாளைக்கு மட்டும் எங்கள் அப்பா கூட இருக்கட்டும், பார்த்துப்பான் அவன் அப்படின்னு இருந்தார். கடைசி ஒரு 4 நாளாக அவர் கூட இருந்தார். நல்லா அப்படி சொன்னார், 10 நாளைக்கு எங்கள் அப்பா கூட இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் நார்மல் ஆகிடுவேன், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னாரு. நாளைக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வர வேண்டியது. ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி சொன்னாரா? ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி அவர் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவருக்கு இதான் 4 நாள் முன்னாடி பேஸ் மேக்கர் வச்சாங்க. ஓகே. இப்படி தப்பாக போடுறாங்க நியூஸில். இவர் தான் பணம் கொடுத்துருக்காரு, வரல. 20 கோடி ஓப்பனாக யாருமே சொல்ல முடியாது அவர் வந்து மிச்சவங்களுக்கு காசு தரணும்னு. பட் அவருக்கு தான் நிறைய பேர் காசு தரணும். மோர் தேன் 12 crores தரணும். உங்கள் பேர்? பிரவீன். எனக்கு வந்து ஆக்டர் கே ராஜன் வந்து என்னுடைய மாமா. அதாவது எங்கள் அண்ணன், சொந்த அண்ணனுடைய அவர் பொண்ணை கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி வரைக்குமே எங்கள் பெரிய இழப்பு இது வந்து சொல்ல பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நேற்றுலாம் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடும்பத்தால் தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க கிடையவே கிடையாது. அவர் வந்து 2019 கொரோனா வந்த பீரியடில் தான் பாம்குரோ ஹோட்டலில் ஒரு தனிமையில் இருக்கணும். அந்த இடத்துல எனக்கு சவுண்டு அவருக்கு பிடிக்காது, பைக் சவுண்டுலாம் பிடிக்காதுன்றதுனால அந்த காரணத்துக்காக தான் அங்கே இருக்கார். அவர் கூடயும் சரி, இவர் தான் டிரைவர், எப்போவுமே கூட இருப்பார். அவர் 7 வருஷமாக அவர் கூட இவர் தான் இருக்கிறாரு. அதே சமயத்தில் அவர் 7 வருஷமாக இவர் கூட இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. அவருடைய பசங்க எல்லாருமே டெய்லியும் அவர் கூட தங்குவாங்க. ஏன்னா அவர் நைட்டு யாரும் தங்காமல் தனிமையில் அவர் தூங்க மாட்டார். அதனால் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நைட்டு தனிமையில் அவர் கூட தங்குவாங்க. கூட ஒவ்வொரு நாளும் வெளியிலேருந்து ஃபுட்டு கிடையாது, வீட்டிலேருந்து எங்கள் அண்ணி எல்லாருமே சேர்ந்து சமைச்சு டெய்லி அவர் வீட்டுக்கு ஃபுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கூட இருந்து பார்த்துக்கிட்டோம். ஒரு 4 நாள் முன்னாடி அவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அது பைபாஸ் ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறாங்க, சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு 4 நாள் முன்னாடி இப்போ ஜஸ்ட்டு வந்து பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க.
அதுக்கு ஒரு 12 lakhs செலவாயிருக்கு. அதுவும் ஃபுல்லாக ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ப்ளஸ் அவர் வந்து யாருக்கிட்டையும் இது வரைக்கும் ₹1 கூட கடன் வாங்கினதே கிடையாது. அவர் எவ்வளோ பேருக்கு, அவர் ப்ரொடியூசருக்கு அவர் எவ்வளோ பேருக்கு படம் எடுக்கிறதுக்காக கொடுத்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே அவருடைய காசே இன்றைக்கி இருக்குது. வர முடியாமல் பல பேர்கிட்ட போராடிட்டு இருக்காரு. இது அவரே நியூஸில் சொல்லியிருக்காரு. என்னோடய காசு வரலை, வாங்கி கொடுங்க. போய் கேட்டோம்னா படம் எடுத்தேன், படம் ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் கடன் பிரச்சனைனாலையும் போல, குடும்ப பிரச்சனைனாலையும் போல, குடும்பத்தில் அப்படி பார்த்துட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. நேற்று நியூஸில் தெரியாமல் போட்டிருக்காங்க இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைனால போயிருக்காங்கன்ட்டு. பட் அது உண்மையான விஷயமே கிடையாது. குடும்ப பிரச்சனை இப்போ 12 லட்ச ரூபா யாருங்க கொடுத்தது? 4 நாள் முன்னாடி கொடுத்தது இல்லாமல் தொடர்ந்து 4 நாள் அவர் கூடியே தான் இருந்தாங்க. அவர் ஜஸ்ட்டு வாக்கிங் போனோம், கார் எடுன்னு சொல்லி டிரைவருக்கு இவர் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இவர் கூட்டிகிட்டு போயிட்டு காரை எடுத்துகிட்டு போய் அங்கே நிறுத்திட்டு வாக் பண்ண போனால் சொல்லிட்டு தான் இறங்கியிருக்காரு அந்த பிரிட்ஜாண்ட. சடன்லி டக்குன்னு அந்த கேப்பில் இது பண்ணிட்டு இருக்காரு. இது தற்செயலாக நடந்த விஷயமே தவிர மற்றபடி எந்த ஒரு பிளானிங்கோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதே மாதிரி அவர் இன்றைக்கு வரைக்குமே பல கோடி மக்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அது ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய பேர் புகழ், அவர் யார் என்ன தப்பு பண்ணாலும் உடனே கேள்வி கேட்குறவர். எதுவுமே வந்து இவங்க தான் அவங்க தான் எந்த ஆட்சியோ எதுவுமே அதெல்லாம் பார்க்க மாட்டார். நீ தப்பு பண்ணியா நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சினி ஃபீல்டில், அதே மாதிரி எந்த சினி ஃபீல்டாக இருந்தாலும் சரி அதுக்காக முழு மூச்சு கொடுத்து அவர் உழைச்சிருக்கார். திடீர்னு எடுக்கிற முடிவு காரணம் என்னன்னா அவருக்கு முடியல, அவரால் அதை அந்த வழியை அவரால் டாலரேட் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷமாக அந்த வழியில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. 2 இயர்ஸ் பிஃபோரே இந்த இது பண்ணியிருக்கிறோம். இப்போ 4 நாள் முன்னாடி பண்ண உடனேயும் திருப்பி எங்ககிட்டே சொல்லியிருக்காரு ரொம்ப பாரமாக இருக்குன்னு. 2 நாள் முன்னாடி சொன்னார், ரொம்ப தலை பாரமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது கொஞ்சம் பண்ணதுனால உடனே உங்களுக்கு சரியாகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாள் முன்னாடி தான் 300 மாத்திரை வாங்கினாருங்க. 3 மாதத்துக்கு தேவையான மாத்திரை வாங்கியிருக்காரு. அப்படின்னு தான் அவரே சொல்லி வேணும் வாங்கணும்னு சொல்ல போகிறாரு. சடனாக அவருக்கு என்ன மைண்டில் தோணுச்சுன்னு தெரியல. இதுக்கு மேலே நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னா, இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட எல்லாரும் டெய்லி போய் வரணும், டெய்லி கூட இருக்கணும் அப்படின்ற பார்க்குற கஷ்டம். அவரால் எழுந்து நடக்கிறது போகிறது கஷ்டமாக வந்து அவர் ஒரு இடத்துல நிற்க மாட்டாருங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி போகிற நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொன்னால் கூட அவரால் இருக்க முடியாது. அவர் சுற்றிக்கிட்டே இருக்கணும், இங்கே போய் பார்க்கணும், நடிகர் கவுன்சிலில் போய் பார்க்கணும், எல்லாரையும் போய் பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர், பசங்களோட அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக பழகுறவர். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவருக்கு ₹1 யாரும் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது நான் என்கிட்ட காசு வாங்கியிருக்காருன்னு. ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டியவங்க பல பேருக்கு அவர் ஏமாற்றிருக்கிறாங்க. அந்த மன உளைச்சல் அவருக்கு ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. எவ்வளவோ அவர் கேட்டு பார்த்தாரு, கடைசி வரைக்கும் அது கிடைக்கல. இதுதான் உண்மை. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நியூஸ்லேயோ எதுலேயோ போடுங்க. நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க ஆச்சு எங்களை கேட்கும்போது, இவ்வளோ வருஷமாக காப்பாற்றின எங்கள் மாமா வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. தெரியாமல் யாருமே எதுவுமே போடாதீங்க, தயவு செஞ்சு. மிரட்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இவர் யாருங்க மிரட்ட போகிறாங்க? இவரெல்லாம் மிரட்டுற ஆளுங்களாம் யாருமே கிடையாதுங்க. இவர் வந்து தைரியமானவருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு செஞ்சது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல. எங்கள் மாமா எப்படி இப்படி பண்ணிட்டாருன்றது எங்களுக்கு புரியாத ஒரு புதிராக தான் இருக்கிற தவிர எங்களால் ஏற்றுக்கவே முடியல, சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அவர் யாருமே மிரட்டெல்லாம் கிடையாது. பட் இவர் ஆனால் ரொம்ப எதிர்பார்த்தாருங்க. தயவு செஞ்சு கொடுக்காதவங்க இன்றைக்காவது இதை பார்த்தாது இருக்கிற ஃபேமிலி நல்லபடியாக வரணுன்ட்டு தயவு செஞ்சு அவர் எந்த காசும் கேட்குறாரு, அவர் கொடுத்த காசை கேட்குறாரு, அதைவாது கொடுக்க பாருங்கள். அவர் ஃபேமிலியாவது கொஞ்சம் வளரட்டும். ஏன்னா இன்னைக்கு ₹1 கிடையாதுங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட 35 லட்சம் எழுதி வச்சிருக்காருங்க. ஒவ்வொரு டெய்லியும் எழுதி வச்சிருக்காரு. இவர்கிட்ட இவ்வளோ கொடுத்துருக்கேன், இவ்வளோ கோடி கொடுத்துருக்குறேன். 20 கோடி ரூபாய் அவருடைய காசு இருக்குங்க. ₹1 கிடையாது. இல்லை, எந்த கடிதமும் இல்லை. நாங்கள் நேற்று போய் ரூம் ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிட்டோம். எந்த கடிதமும் கிடையாது, எதுவுமே எழுதியும் வச்சுட்டு போல. கடைசியாக இவர் கூட தான் போயிருக்காரு. இவர்கிட்டே எதுவுமே பேசலை, அதை பற்றி எதுவுமே சொல்லலை. நேற்று வந்து கரெக்டாக ஒரு 3 மணிக்கு கிளம்புனாரு. கிளம்பிட்டு இந்திரா அந்த பெசன் நகர் ரூட் வழியாக போயிட்டு அந்த வழியாக பேக் சைடு வழியாக வந்து இந்த அடையார் வழியாக வர சொல்லியிருக்காரு. இவர் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. கார் ஓட்டிகிட்டே வரும்போது ஓரங்கட்டுப்பா நான் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா மணி 4:30 மணிக்கு வாக்கிங் போகணும்னு சொல்லியிருக்காரு. நேற்று ஈவினிங் 4:30 மணிக்கு வாக்கிங் போகணும். இறங்கினார். இறங்கி உட்காந்துட்டு சும்மா வார்ம் அப் மாதிரி ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் சைட் மிரரில் பார்த்துட்டே இருக்கார், என்ன பொசிஷனில் என்ன பண்ணுறாரு. டக்குன்னு அந்த ஒரு 2 கம்பி கேப் இருந்திருக்கு. அந்த கேப் உள்ள தலையை விடும் போது அவர் இறங்கி ஓடி இருக்காரு. இவர் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் குடிச்சிருக்காரு. அது வெறும் தண்ணியாக இருந்தால் கூட இவர் குடிச்சிருப்பார். பட் அது ஃபுல்லாக சேரு 10 அடி சேரு இருக்கிறதுனால
யார் போனாலுமே பிழைக்க முடியாதுன்னு சொன்னால யாருமே இறங்க முடியல. ஃபைனலி வந்து அங்கே ஒரு 5 மணி போல் ஒரு ஃபயர் சர்வீஸ்லேருந்து போட்டிங் எல்லாமே வந்து ஒரு 4 பேர் போய் அவங்க கூட இருந்து பார்த்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து அங்கேருந்து டேரெக்டாக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி கொண்டு வந்து. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.